அளவு ஜாயின் பண்ணிக்கலாம் பிரச்சனை சார். எஸ் ஓகே சார். மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஜெயா மேம் ஸ்டார்ட் பண்ணிடவா? எஸ் மேடம் ஓகே யூ கேன் ஸ்டார்ட் ரைட் மேம். வெல்கம் டு ஆல்பா கோச்சிங் சென்டர். EGTRB மேக்ஸுக்கு ரியல் அனாலிசிஸ் கிளாஸ் பார்க்கலாம். ரியல் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துடலாம். சிலபஸ் வந்து கவுண்டபிள் செட்ஸ், ரியல் நம்பர் சிஸ்டம், ரியல் நம்பர் சிஸ்டம் ஆஃப் ஆர், ஃபங்க்ஷன்ஸ், and next வந்து sequences of real number, convergent and divergent sequences, monoid, limit superior and limit inferior of a sequence. Sequence limit supremum, limit infimum பார்த்துட்டு next வந்து subsequences, infinite series, alternating series, conditional convergence and absolute convergence, test of absolute convergence, continuity and uniform continuity of a real valued functions of a real variable. Next வந்து limit of a function at a point, continuity and differentiability of real valued function, Rolle's theorem, mean value theorem எல்லாம் போட்டுருக்கேன், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. mean value theorem, inverse function theorem, Taylor's theorem with remainder forms, power series expansion, Riemann integrability, sequences and series of functions. Next வந்து metric spaces, அது ஒரு தனி டாபிக் தான். metric spaces, limit of your functions at a point in metric spaces, functions continuous on a metric space, various reformations of continuity of a function in a metric space, open sets, closed sets, discontinuous functions and the real life. சரிங்களா? இதுதான் வந்து சிலபஸ். ஸோ வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செட்ஸ், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ், ரியல் நம்பர் சிஸ்டம் ஆஃப் ஆர். இது வரலாம் தான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம் இந்த டெமோ கிளாஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து இதோட ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் பார்த்துக்கலாம். ரியல் அனாலிசிஸ்க்கு நம்ம UGTRBக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ், அதாவது ஸ்கிரீன் இஸ் விசிபிள் டு எவரிவன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாத்துக்கும்? ஸ்கிரீன் இஸ் விசிபிள் டு எவரிவன். எஸ் ஓகே. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஓகே சார், ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஃபார் ரியல் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ், வால்டர் ரூடினோடது. இது வந்து MSc லெவல், அதாவது PG லெவலு. இது வந்து தெரி பார்த்தா இருக்கும் இந்த புக்கு. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ரியல் அனாலிசிஸ், ரிச்சர்ட் ஆர் கோல்ட்பர்க். இது வந்து UG லெவல் புக்கு. ஸோ வந்து நம்ம ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ், இது வந்து அப்பாஸ்டல் புக்கு. இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃபோரியர் சீரிஸ்க்கும் இதுல கொஞ்சம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ். இது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்கும். SC மாலிக்கோட புக்கு. இந்த 4 புக்கும் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு நிமிஷம் மேம். சப்போஸ் விசிபிள் ஆகல அப்படின்னா அருண்ங்கிற ஐடி கொஞ்சம் பின் பண்ணிக்கோங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க, இட் வில் பி விசிபிள் ஃபார் யூ, ரைட்? கொஞ்சம் பின் பண்ணிக்கோங்க, அருண்ங்கிற ஐடியை விசிபிள் ஆகும். யாராவது எனிஒன் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இஸ் இட் விசிபிள் டு எவரிவன்? ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, யூ கேரி ஆன் மேம். ஓகே ரைட். ஓகே சார். இப்போ நம்ம இந்த வீடியோல கவர் பண்றது வந்து செட்ஸ், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ், அப்புறம் ரியல் நம்பர் சிஸ்டம் ஆஃப் ஆர். ஆரோட ரியல் ஆர்னா ரியல் நம்பர் சிஸ்டம், அது மட்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ செட்டை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், பேசிக்கான விஷயம் தான். ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு கவுண்டபிள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கவுண்டபிளோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. த செட் A is said to be countable or denumerable. ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். கவுண்டபிள்னு சொல்லலாம் and then denumerable சொல்லலாம். சரியா? if A is equivalent to the set I, set I of positive integers. Set I of positive integers nothing but n. சில புக்ல எல்லாம் n கொடுத்துருப்பாங்க, சில புக்ல வந்து ஐன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஐனா இன்டிஜர்ஸ், ஆனா வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்படின்னா n தானே. அப்ப n-க்கு நம்ம ஒரு செட்டை வந்து கவுண்டபிள் சொல்லணும் அப்படின்னா அது வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸுக்கு வந்து ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டா போதும்.
அந்த செட் வந்து கவுண்டபிள். அப்ப ஈக்குவலன்ட்னு சொல்லணும்னா என்ன பண்ணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 on 2 இருக்கணும். அதாவது நம்ம சொல்ல போற செட்டு ஏன்ற செட்டு கவுண்டபிள்னு சொல்லணும்னா there exists a function that is 1 to 1 and on to n. சரியா? அந்த மாதிரி நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் தேவையில்ல. நம்ம வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ வந்து அவ்வளோ இன்டெப்தா தேவையில்லை. ஆனா மேட்ரு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் நம்மளால அட்டாக் பண்ண முடியும். சரியா? எதெல்லாம் வந்து கவுண்டபிள் இல்லையோ அதெல்லாம் வந்து நாட் கவுண்டபிள். சரியா? an uncountable set is an infinite set which is not countable. எதெல்லாம் வந்து கவுண்டபிள் இல்லையோ அது வந்து uncountable. இல்லாட்டி வந்து நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நெக்ஸ்ட் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா a set A is said to be countable there exists 1 to 1 and on to. there existsனா ஏதாவது ஒண்ணு. there exists means ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆனாலும் போதும். இந்த சிம்பிளோட மீனிங் வந்து there exists ரிலேஷன் between A and the set of all natural numbers, அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன், அது வந்து இந்த டெஃபினிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு செக் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா, கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா. ஓகே ஓகே எஸ் மேம். the set of all integers. set of all integersனா நம்மளுக்கு என்னது z ன்னு டினோட் பண்ணுவோம். சில புக்ல வந்து i ன்னு டினோட் பண்ணிருக்கு. சரியா? இன்டிஜர்ஸ் வந்து i ன்னு டினோட் பண்றாங்க, இல்ல z ஏதோ ஒண்ணு நீங்க வச்சுக்கோங்க. இஸ் கவுண்டபிள் நம்ம சொல்ல போறோம். கவுண்டபிள்னா நம்ம என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆகணும், அது 1 to 1 on 2 இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். சரியா? அப்போ எஃப் ஆஃப் என் என்னால வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்க முடியுது. எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு n - 1 டிவைடட் பை 2. எல்லாம் வந்து ஆட் நம்பரா இருக்கும்போது, அதுக்கப்புறம் -n/2 எல்லாம் வந்துட்டு ஈவன் நம்பரா இருக்கும்போது. சரியா? இப்ப நம்ம n-க்கு ஈக்குவலன்ட் தான் சொல்ல போறோம். அப்போ n-ல நம்மளுக்கு எலமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும், 1 2 3 அப் டு எக்ஸெட்ரான்னு இருக்கும். சரியா? இப்போ இசட்டுக்கு அது ஈக்குவலன்ட்னு நம்ம சொல்லணும். இசட்ல எப்படி இருக்கும் எலமெண்ட் எல்லாம், இங்க 0, இங்க -1 -2 அப்படி போயிட்டே இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா +1 +2 இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? இப்ப நம்ம ஃபங்க்ஷன் வந்து என்ன எடுத்திருக்கோம், ஆடா இருக்கும்போது n-1/2. சப்போஸ் n-க்கு வந்து நான் 1ன்னு சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன கிடைக்கும், இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா, 1 - 1 டிவைடட் பை 2 தட் இஸ் 0. அப்போ 1 வந்து எதுக்கு மேப்பிங் ஆகும், 0க்கு மேப்பிங் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 2 கொடுத்தோம்னா இது ஈவன் நம்பர், அப்போ இந்த இடத்துல போயிடும். அப்போ -2 டிவைடட் பை 2 தட் இஸ் -1. அப்போ 2 வந்து எதுக்கு போகும், -1க்கு போகும். 3 எங்க போகும், 3னா இதுல சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம், ஈவன் ஆட் நம்பர் இல்லையா. அப்போ 3 - 1 டிவைடட் பை 2 தட் இஸ் 2/2 தட் இஸ் 1. அப்போ 3 வந்து எதுக்கு போகுது, +1க்கு போகுது. அப்போ ஆட் நம்பர் எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு மேப்பிங் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் நம்பருக்கு மேப்பிங் கொடுத்துக்கிட்டே போயிடலாம். நம்மளுக்கு எந்த ஒரு எண்ல இருந்து எவ்வளவு எலமெண்ட் நான் கொடுக்க நான் இப்படி மேப்பிங் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து 1 to 1 on to மேப்பிங். இது வந்து கவுண்டபிளா இருக்கும். சரியா? அடுத்தது இப்படி கூட கொடுக்கலாம். நம்ம வந்து n ஈவன் போது n/2 சூஸ் பண்ணிக்கலாம். n வந்து ஆடுன்னும் போது n - (n-1 டிவைடட் பை 2ன்னு கொடுக்கலாம். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இஸ் தேர் எனி டவுட்? கன்டினியூ பண்ணிடவா? எஸ் மேம். டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க். இல்ல 1 to 1 on to மேப்பிங் கொடுக்குறோம் இல்லையா, இதுல வந்து ஏதாவது டவுட் இருக்காப்பா டீச்சர்? ஓகே எஸ் மேம், தம்ஸ் அப் கொடுக்குறாங்க. எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் ரைட் நவ, ரைட்? ஓகே ஓகே. நோ மேம். ஓகே யூ கேன் ஸ்டார்ட். ஓகே சார். A set, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து a set which is not countable is called uncountable. சரியா? அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஏ கவுண்டபிள் செட் A is countable. இதெல்லாம் வந்துட்டு ஒரு தியரம் தான். ஸோ வந்து நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஏ கவுண்டபிள் செட் A is countable. இப்ப கவுண்டபிள் செட்னா இப்ப நான் வந்து Z வந்து கவுண்டபிள்னு சொன்னேன் இல்லையா. இப்ப ஏன்னா எக்ஸாக்டா நம்ம மேப்பிங் கூட கொடுத்தோம். அப்ப Z வந்து ஒரு கவுண்டபிள், ஆனா இன்ஃபைனைட். அதுல ஒரு சப்செட் எடுக்கிறோம், அதுல சப்செட் வந்து என்ன சொல்லலாமா, அப்ப n வந்து ஆப்வியஸா கவுண்டபிள். சரியா?
அப்போ எவ்ரி இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஏ கவுண்டபிள் செட் ஏ இஸ் கவுண்டபிள். நெக்ஸ்ட் வந்து the set of all rational number is countable. set of all rational number நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? Qன்னு டினோட் பண்ணுவோம். சரியா? சில நேரத்துல Qன்னு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து Qவும் படிச்சுக்கலாம். அப்போ set of all rational numbersனா வந்து Q வந்து கவுண்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா if A1 A2 up to R எக்ஸெட்ரா நிறைய செட் இருக்கு, அதெல்லாம் கவுண்டபிள் செட்டா இருக்கு அப்படின்னா arbitrary union of countable set is countable. that is countable union of countable set is countable. ஏன்னா n = 1 to infinity சொல்லியிருக்கேன். அதனால எவ்வளவு நம்மள கிட்ட கவுண்டபிள் செட் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம யூனியன் பண்ணாலும் அகைன் நம்மளுக்கு என்னதான் வரும்? கவுண்டபிள் செட் தான் வரும். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, Z வந்து கவுண்டபிள் சொன்னேன், n வந்து கவுண்டபிள் சொன்னேன். அப்ப n யூனியன் Z ஆல்சோ Qவும் கவுண்டபிள் தான். இப்ப பார்த்தோம் இல்லையா ரேஷனல் நம்பர்ஸ், அதுவும் கவுண்டபிள் சொல்லியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணாலும் இதுவும் எப்படிதான் இருக்கும்? நம்மளுக்கு கவுண்டபிளா தான் இருக்கும்னு சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா if B is an infinite subset of the countable set A, then B is countable. இந்த பாயிண்ட் வந்து மேபி ரிப்பீட்டட். சரியா? நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்கு? the set of all rational numbers in 0,1. set of all rational numbers countable நம்ம பார்த்துட்டோம். இந்த 0,1ன்ற ஒரு இன்டர்வல்ல இருக்கிற ரேஷனல் நம்பர் எடுத்தாலும் நம்மளுக்கு எப்படிதான் வரப்போகுது? கவுண்டபிளா தான் வரப்போகுது. சரியா? நெக்ஸ்ட் வந்து the set of all polynomial functions with integer coefficient is countable. நம்மளுக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டா போடுறோம். அதுல வந்து அதாவது வந்து அந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்குன்றாங்க? இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டீஜர் வந்து ஆல்ரெடி நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம்? கவுண்டபிள்னு பார்த்திருக்கோம். ஸோ வந்து இந்த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் அது இல்லாம எப்படிதான் இருக்கும்? நம்மளுக்கு கவுண்டபிளா தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் அதேதான், அந்த பாயிண்டே தான் வேற நோட்டேஷன்ல இருக்கு. சரியா? இப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக அந்த இன்னொரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். தட் இஸ் let Pn be the set of all polynomial functions f of degree n, f of x equal to a0 x power n plus a1 x power n minus 1 plus up to etc plus anx plus an, where n is a non-negative integer and the coefficients a0 a1 up to an are all integers. எல்லாமே வந்து integers தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்டீஜர் எல்லாம் நம்மளுக்கு கவுண்டபிள் தெரியும். ஸோ அந்த இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்டை வச்சுட்டு இருக்கிறது அந்த பாலினாமியலையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? கவுண்டபிள்னு சொல்லிடலாம். அதுதான் நம்மளுக்கு க்ளூ வேர்ட். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எனி இன்ஃபைனைட் செட் கண்டெய்ன்ஸ் ஏ கவுண்டபிள் சப்செட். எந்த ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்தாலும் நிச்சயமா அதுக்குள்ள ஒரு கவுண்டபிள் சப்செட் இருக்கும். இதெல்லாம் தியரம் தான். சரிப்பா? நெக்ஸ்ட் if A and B are countable set, then the Cartesian product A cross B is countable. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். சரியா? அதாவது வந்து இப்ப n வந்து நம்மளுக்கு கவுண்டபிள் தெரியும். அகைன் இந்த n கவுண்டபிள். அப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா z பிளஸ் கிராஸ் z பிளஸ் எழுதிருக்கேன். திஸ் இஸ் நத்திங் பட் n கிராஸ் n தானே. z பிளஸ்னா செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா கண்டிப்பா n. அதே தான் நான் வந்து சும்மா இந்த நோட்டேஷன்ல எழுதியிருக்கேன். சரியா? z பிளஸ் பிளஸ் z பிளஸ் இதுவும் வந்து கவுண்டபிள் தான். ஏன்னா நம்மளுக்கு கவுண்டபிள் செட்டோட கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? கவுண்டபிள் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ல n கிராஸ் n கவுண்டபிளா அப்படின்னு கேட்கலாம். இல்ல மேபி n ஸ்கொயர் வந்து கவுண்டபிளான்னு கேட்கலாம். அப்ப n ஸ்கொயர் நத்திங் பட் n கிராஸ் n தான். சரியா? அப்ப n நம்மளுக்கு கவுண்டபிள்னா n கிராஸ் n வந்து ஆப்வியஸா கவுண்டபிள், இல்ல n ஸ்கொயர் வந்து கவுண்டபிள் சொல்லிடலாம். ஓகே? நெக்ஸ்ட் பாயிண்ட், சப்போஸ் a இஸ் அட்மோஸ்ட் கவுண்டபிள். சரியா? utmost countable and for every alpha in A, B alpha is utmost countable. Put T equal to union of B alpha. இது வந்து arbitrary union of countable set is countable. முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அதே பாயிண்ட் தான் இங்க வந்து utmost countable சொல்லியிருக்காங்க. சரியா? utmost countable is countable. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா let A be the set of all sequences whose elements are the digits 0 and 1. சரியா? சீக்வன்சஸ் வந்து 0 1 வச்சு நம்ம நிறைய சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகலாம். அதனால அது வந்து அன்கவுண்டபிள். சரியா? சீக்வன்ஸ் என்னது? கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் தானே இந்த ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கும். கலைவாணி கொஞ்சம் அந்த ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ஓகே எஸ் மேம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப சீக்வன்சஸ் வந்து 0 சீக்வன்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? 0 சீக்வன்சஸ் இருக்கலாம், இல்ல 1 யூஸ் பண்றோம். இப்ப இல்ல 1 வந்து லாஸ்டா ஒரு பிளேஸ்ல இருக்கலாம்,
இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு மத்த எல்லாத்துலயும் நம்ம 0 போடலாம். இந்த மாதிரி நம்மளால வந்து நிறைய வந்து நம்மளால வந்து சீக்வன்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால இது வந்து என்னது அன்கவுண்டபிள். சரியா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து the set of all real number is uncountable. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நிறைய டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான் ரியல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள். ஏன்னா ரியல் நம்பரை வந்து நம்ம என்னன்னு எழுதலாம், கியூ யூனியன் கியூ கவுண்டபிள், கியூ காம்ப்ளிமெண்ட்னு எழுதலாம். கியூ காம்ப்ளிமெண்ட் தான் வந்து அன்கவுண்டபிள். ஏன்னா கியூ கவுண்டபிள், கியூ காம்ப்ளிமெண்ட் அன்கவுண்டபிள், அதனால 6 அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the set of all algebraic number is countable. set of all algebraic numbersனா தெரியும் இல்லையா எல்லாருக்குமே? algebraic numbersனா என்ன? இப்போ ஒரு எக்ஸ் இன் ஆர், ஆர்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ல இருந்து ஒரு எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம அல்ஜிபிரிக் நம்பர்னு சொல்ல போறோம். அப்படி அல்ஜிபிரிக் நம்பர்னு சொல்லணும் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ரூட்டா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அப்ப அந்த எக்ஸை வந்து என்னன்னு சொல்றோம், அல்ஜிபிரிக் நம்பர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப √2 வந்து நம்மளுக்கு அல்ஜிபிரிக் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா? சரியா? இதை கண்டெயின் பண்ண மாதிரி யாரோ ஒரு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. சார் அது யாருன்னு தெரியலையே, மியூட் பண்ண சொல்லுங்க. திருநாவுக்கரசு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. திருநாவுக்கரசு சார், திருநாவுக்கரசு சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே ரைட். இப்ப √2 வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? மெசேஜ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவா, as well as தமிழ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல தான் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் தமிழ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே சார். இப்ப √2 வந்து அல்ஜிபிரிக் நம்பரான்னு நம்ம செக் பண்ணணும். √2 வந்து அல்ஜிபிரிக் நம்பரான்னு செக் பண்ணனா இப்ப x² -2 = 0ன்ற பாலினாமியல் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஏன்னா x² = 2ன்னு சொல்லுவோம். அப்போ x = ±√2ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த √2 கண்டெயின் பண்ண மாதிரி நம்மளால ஒரு பாலினாமியல் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது வித் இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து x-க்கு வந்து 1 இருக்குது, அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் வந்து 2 இருக்குது. இது எல்லாமே ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ √2 நம்ம அல்ஜிபிரிக் நம்பர்னு சொல்லலாம். சரியா? ஸோ வந்து அந்த மாதிரி செட் ஆஃப் ஆல் அல்ஜிபிரிக் நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா கவுண்டபிளா இருக்கும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா let A be the set of all sequences whose elements are the digits 0 and 1. இது ரிப்பீட்டட் பாயிண்ட். ஸோ வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, அன்கவுண்டபிள். சரியா? நெக்ஸ்ட் வந்து the set of all irrational real numbers. irrational real numbersனா என்னது? Q காம்ப்ளிமெண்ட். irrational numbers இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் வந்து எனி இன்ஃபைனைட் செட் கண்டெய்ன்ஸ் a countable subset. இது ஆல்ரெடி பார்த்தது. இன்ஃபைனைட் செட்ல வந்து நிச்சயமா கவுண்டபிள் சப்செட் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து the set of all ordered pairs of integers. இன்டீஜர்ஸ்னு வந்துச்சா? ஸோ இன்டீஜர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கவுண்டபிள்னு தெரியும், அதனால வந்து கவுண்டபிள். set of all ordered pairs of integers வந்ததுனால இது வந்து இந்த set of all ordered pairs எல்லாமே என்னது கவுண்டபிள் வித் இன்டீஜர்ஸ்ன்றதுனால. நெக்ஸ்ட் வந்து எம்டி செட் இஸ் கவுண்டபிள், ஏன்னா அதுல எலமெண்டே இல்லை. ஸோ வந்து அதை வந்து கவுண்டபிள்ல லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா Z, N, Q இது எல்லாமே வந்து கவுண்டபிள். ஆல்சோ Z plus Q plus ஆல்ரெடி பார்த்தாச்சுல. Zனா வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், Nனா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், Qனா செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாமே வந்து கவுண்டபிள். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் சப்செட் ஆஃப் ஏ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஒரு கவுண்டபிள் செட்டோட சப்செட் ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்ல. இப்ப Z வந்து கவுண்டபிள்னா Z கண்டெயின் பண்ண மாதிரி ஒரு சப்செட் N இருக்குது, N வந்து நம்ம கவுண்டபிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள், அதுவும் ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து the set of all rational numbers. rational numbers in 0,1 is countable. 0, but set of all rational numbers in 0,1 is countable. ஏன்னா ரேஷனல் நம்பர்னு வந்ததுனால அது கவுண்டபிள். பட் 0,1 is uncountable. சரியா? இந்த பாயிண்ட் வந்து பக்கத்துல எழுதியிருக்கேன், டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். சரியா?
நெக்ஸ்ட் வந்து ஆர் சி. ஆர்னா வந்து ரியல் நம்பர்ஸ், சினா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது வந்து அன்கவுண்டபிள். ஏன்னா ஆரே அன்கவுண்டபிள். ஸோ ஆர் வந்து கண்டெயின் பண்ண மாதிரி சி இருக்கும். அப்போ சியும் வந்து அன்கவுண்டபிள். கியூ காம்ப்ளிமெண்ட் அகைன் அன்கவுண்டபிள். கியூ காம்ப்ளிமெண்ட்னா செட் ஆஃப் ஆல் இரேஷனல் நம்பர்ஸ், அதுவும் அன்கவுண்டபிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி இன்டர்வல் இஸ் அன்கவுண்டபிள். சரியா? எவ்ரி இன்டர்வல் இன் ஆர். ஓகே, அண்டர்ஸ்டுட் இல்ல? நம்ம என்ன ரியல் அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து any interval in R which contains more than one point is uncountable. More than one point, same point தான் இது ரெண்டுமே. சரியா? இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஓகே, இன்டர்வல் எல்லாமே என்னது? அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the set of all circles in the xy plane having rational radii. அதாவது ரேஷனல் பாயிண்ட வந்து ரேடியா வச்சுட்டு, ஆரமா வச்சுட்டு இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸை வந்து ஆரமா வச்சு வரைகிற சர்க்கிள்ஸ். அப்ப ரேஷனல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? கவுண்டபிள்னு தெரியும். ஸோ வந்து அந்த மாதிரி வரைஞ்ச அந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனா போட்டா அதுவும் என்னது? கவுண்டபிள் தான். சரியா? இதுதான் க்ளூ வேர்டு. இந்த க்ளூ வேர்டை வச்சு நம்ம வந்து அதை கவுண்டபிள்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனி கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் லென்த் இஸ் கவுண்டபிள். இதுவும் தியரம் தான். ஸோ ப்ரூஃப் எல்லாம் பெருசா போகும். நீங்க வேணும்னா ரெஃபரன்ஸ் புக் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா நம்ம ப்ரூஃபோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது காலேஜ் மாதிரி போயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ இந்த டாபிக் எல்லாம் படிச்சோம் இல்லையா? இதெல்லாம் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படின்னு படிச்சிட்டோம். ஸோ வந்து அதுக்கு ரிலேட்டடா பிஒய்க்யூ பார்த்துருவோம். டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். சிலது வந்து பிஜிடிஆர்பியில கேட்டது, சிலது வந்து யூஜிடிஆர்பியில, போன யூஜிடிஆர்பியில ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் இதை ப்ரீவியஸ் இயர் அந்த பிஜிடிஆர்பியோட அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. ஸோ வந்து புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னது? கியூ. கியூ வந்து கவுண்டபிளா இன்ஃபைனைட்டா? கவுண்டபிள் இன்ஃபைனைட்டா? யாராவது ஆன்சர் பண்ண முடியுதா? கவுண்டபிள். கவுண்டபிள். கவுண்டபிள் இன்ஃபைனைட்னு ஒண்ணு இருக்கே, டவுட் வருதா? ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் இன்ஃபைனைட் தானே, அப்ப கவுண்டபிள் இன்ஃபைனைட் சொல்லலாமா? சரி, நீங்க செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the set of all real numbers. கிளாஸ் முடியறதுக்குள்ள அதுக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஓகே. the set of all real number is countable ma'am. countable ma'am. Yes ma'am. countable infinite வராதுங்க சார்? இப்ப நம்மளுக்கு டிஆர்பி ஆப்ஷன் கொடுக்கும்போது சில நேரத்துல வந்து இந்த மாதிரி இல்ல அன்கவுண்டபிள் வராதுங்க சார். ரேஷனல் நம்பர்ஸ் இல்ல மேம், ரியல் நம்பர் இஸ் அன்கவுண்டபிள். ஓ, செகண்ட் क्वेश्चन ஆன்சர் சொல்றீங்க. ஓகே சார், thank you. third question, the interval 0,1 countable ma'am. uncountable. ஏன்னா 0,1ல இருக்கிற இப்ப ரேஷனல் நம்பர் எல்லாம் எடுத்தோம்னா கவுண்டபிள்ல வந்துடும். பட் 0,1 வந்து அன்கவுண்டபிள். ஓகேங்க சார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அது வந்து ரிப்பீட்டடு, ஸோ அதனால நானே ஆன்சர் போட்டுட்டேன். the set of all rational numbers. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு அதுதானே இருந்துச்சு. அது வந்து 2003 to 4லயே அகைன் கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பியோட கொஸ்டின் சார் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின், which of the following வந்து நாட் ட்ரூ. இது மட்டும் கரெக்டா கேட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்களா இல்ல ட்ரூன்னு கேட்டிருக்காங்களான்னு. ஏன்னா எக்ஸாம் டயத்துல இது வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம். சரியா? அதனால கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க சார். மேம் யார் வேணாலும் சொல்லலாம். எவ்ரி சப்செட் ஆஃப் a countable set is The set of all real number is countable. அது தப்பு இல்லையா? ஏன்னா அன்கவுண்டபிள் வந்திருக்கு. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்க படிச்சுக்கலாம் சார், ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? ஆனா எக்ஸாம்ல நம்ம வந்து every subset of a countable set is countable. The set of all rational number is countable. The collection of sequences whose terms are 0 and 1 and is uncountable. இது வந்து சரிதான். சரியா? ஓகே.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. அது வந்து நாட் ட்ரூ இருந்தது போன கொஸ்டின், இது வந்து ட்ரூ. எவ்ரி இன்டிஜர் n greater than 1 is either prime or a product of primes இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் there exists a positive integer n such that there exists n less than x. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து the set s of intervals with rational end points is an uncountable இருக்கு. டி வந்து the closed interval 0,1 is a countable set இருக்கு. இதுக்கு எது ஆன்சர் கரெக்டா வரும் டீச்சர்ஸ்? First option is correct, ma'am. ஓகே சார். செகண்ட் Second, real number 7, positive integer. 7 இல்ல, there exists. Okay. There exists a positive integer n less than x. இப்படி நம்ம ஏதாவது ஒரு கவுண்டர் ஏதாவது கொடுத்து ஒமிட் பண்ணிடலாம் சார். ஏன்னா நம்மளுக்கு பார்த்த உடனே இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு அங்க எக்ஸாம்ல இருக்கும்போது இதை டிக் பண்ணிட்டு மத்த 3 ஆப்ஷனை படிக்கவே தேவையில்ல. நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டா தெரியும்னா விட்டுட்டு போயிடலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா நம்ம இங்க பிராக்டிஸ் பண்றதுனால மத்த எல்லா இதுவுமே பார்த்துக்கலாம். இப்ப தேர்ட் ஒன் வந்து எதனால ராங்? க்ளூ வேர்டு சொல்லி ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கவுண்டபிளா தான் மேம் இருக்கும், அன்கவுண்டபிளா இருக்காது. எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால ஓகே சார். ஓகே. ஏன்னா கீழே ஓகே. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு செட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து கவுண்டபிள் செட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் கொடுத்துட்டு அதுவும் சரியா, அதுவும் வந்து தவறான இருக்கு. அன்கவுண்டபிள் வந்துரும், அதனால அது ஓகே. ஓகே சார், சூப்பர். நெக்ஸ்ட் 7th question. Let f be a non-constant real valued continuous functions on R, then the range of f is. கவுண்டபிள் வருமா, ஃபைனைட் வருமா, எம்டி செட் வருமா, நாட் கவுண்டபிள் வருமா? எஃப் வந்து நான் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, அப்ப கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பா கிடையாது. ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஆர்ன்னு சொல்லியாச்சு, தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ். மேபி நாட் கவுண்டபிள் மேம். மேபி நாட் கவுண்டபிள். ஒய் சார்? பிகாஸ் நான் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சேஞ்ச் ஆகாத வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி நான் கெஸ் பண்றேன். ஸோ நீங்க ஏதாவது ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. ஓகே. அந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அப்போ அது வந்து நான் கவுண்டபிளா இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி சொல்லி நான் கெஸ் பண்ணியிருக்கேன். தப்பா சரியா தெரியல. இல்ல கெஸ்ஸிங் கரெக்ட் தான் சார். ஆனா நம்மளுக்கு இங்க ரியல் வேல்யூடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆர் தானே, அதனால நம்மளுக்கு வந்து அதை கவுண்டபிள் சொல்லிடலாம். இதுதான் சார் க்ளூ வேர்டு. சரி சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following is countable? இது வந்து UGTRB 2023ல கேட்டது. ஸோ லேட்டஸ்டா கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், அது வந்து கவுண்டபிளா? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்னா ஆர் பிளஸ்ஸா? நெக்ஸ்ட் வந்து 2^1, 2^2, 2^3, 2^4 இதெல்லாம் செட்டா போட்டிருக்காங்க, இது கவுண்டபிள் வருமா? சி ஆப்ஷன் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இரேஷனல் நம்பர்ஸ் வருமா? பாசிட்டிவ் இரேஷனல் நம்பர்ஸ்னா மேம் நீங்க எடுத்த டாபிக்ல n கிராஸ் n அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தீங்க, நேச்சுரல் நம்பர் கிராஸ் நேச்சுரல் நம்பர், ஸோ n ஸ்கொயர் இந்த மாதிரி எடுத்தீங்க. அப்போ பி ஆப்ஷனுக்கு அந்த மாதிரி நமக்கு கொடுக்கலைங்களே, ஏன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அது வந்து கவுண்டபிள்னு சொல்ல முடியாது. அப்ப பி ஆப்ஷன் வந்து அது வந்து கவுண்டபிளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் வந்து கவுண்டபிளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையா மேம்? அது இன்ஃபைனைட்ல இருக்கும். ரியல் நம்பர் அப்படின்னா நம்ம கவுண்டபிள் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் மேம். சரி, ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே. டி ஆப்ஷன் மேபி வந்து கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளோஸ் இன்டர்வல் -1,1 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்லி கொடுத்துருக்காங்க.
பட் அது வந்து அந்த க்ளோஸ் கவுண்டபிள் இன்டர்வல் வந்து ரியல் வேல்யூட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுவும் வந்து நமக்கு கவுண்டபிளா இருக்காது. பட் எதுவுமே ஆமா. கொடுக்காம இருக்காங்க. எப்படி ஆறு மேம் அது ஆறு கன்ஃபியூஸ்? நீங்களா ஆறுன்னு நீங்களா அசைன் பண்ணிக்க வேண்டியதுதான் சார். அப்போ சில ஆர் நேரத்துல வந்து இப்படிதான் அதுவும் இருக்கும் நமக்கு கொஸ்டின். ஆன்சர்ல வராதுங்க மேம். அதுவும் அப்ப கவுண்டபிளா அது இருக்காது. வராது. டி ஆப்ஷனா ஒமிட் அப்போ ஆப்ஷன் பண்ணிடலாமா? சி தான் மேம் கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் சியா? ஆமாங்க மேம். ஆனா செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்களே சார். இரேஷனல் நம்பர் ஓகே வந்து மேம். நம்ம ஆல்ரெடி கியூ காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம், பார்த்துருக்கோம். அன்கவுண்டபிள் பார்த்திருக்கோம்ல. அப்போ ஆன்சர் நாட் நோன் அதுதான். ஓகே ஓகே. இப்ப பி ஓகே பி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இப்ப இங்க 1 இங்க 2 ம் 3 4ன்னு வருதா? இது எல்லாமே வந்து என்ன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த பவர்ஸ எஸ் மேம். மட்டும். ஏன்னா நம்மளுக்கு இப்படிதானே ஆமாம் வரப்போகுது. அப்ப என்ன கவுண்டபிள் இல்லையா? அப்ப இந்த ஆமாம். ஆப்ஷன் வருமா? ம் ஓகேவா சார்? கன்க்ளூஷன். ஓகே மேம். ஓகே மேம். பட் ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நீங்கள் வந்து என் கிராஸ் என் அப்படின்றது வந்து கவுண்டபிள் சொன்னீங்க. பட் இதில் வந்து அந்த இப்ப மாதிரி n நம்மளால கிராஸ் எடுக்க என்னன்னா முடியும். எப்படி வரும்? என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு ஒரு தியரம் தெரியும் இல்லையா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ம் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள்னு சொல்லி அந்த தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம இதை சொல்லிடலாம். ஆனா இதுக்கு வந்து நம்ம இப்படிதான் சார் யோசிக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சு நம்ம படிக்கிறது இல்லை இல்லையா? ம் ம் சரிங்க மேம். ஓகே மேம். அதனால தேங்க்யூ. நம்மளுக்கு 2 வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. சோ வந்து பவர்ல வந்து 1 2 3 4 தான் போகுது. அது நம்ம கவுண்டபிள் சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளால வந்து நிச்சயமா வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது நம்ம கொடுக்கணும். இல்ல 2 பவர் n இதுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? எக்ஸாக்டா ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா ம் f of n சரிங்க equal to மேம். 2 புரியுது. power n சொல்லி நம்மளால ஃபங்க்ஷன் கொடுக்க முடியும். இது வந்து 1 to 1 on 2 இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க சார். அப்போ 1 to 1 on 2 இருக்கும். சோ அதனால வந்து இதை வந்து கவுண்டபிள் சொல்லிடலாம். டைரக்டாவே நம்மளால ப்ரூஃப் கொடுக்க கவுண்டபிள். முடியும். நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு இல்ல. அப்ப ம் நம்மளுக்கு வந்து டீப்பா படிச்சோம்னா இது புரியும் சார். நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுட்டு ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ம் சரி, இது வந்து யூஜிடிஆர்பி ஓகே மேம். 2023ல கேட்ட கொஸ்டின். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினோட ஸ்டாண்டர்டுக்கும் இப்ப கேட்கிற கொஸ்டினோட ஸ்டாண்டர்டுக்கும் அது இல்லாம ஆன்சர் நாட் நோன்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்றாங்க பாருங்க. வந்து கொஞ்சம் உஷாரா கொஸ்டின் ஹேண்டில் பண்ணுங்க சார். வேற ஒண்ணும் இல்லை. ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இஸ் அன்கவுண்டபிள். இது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், இதுல எது சார் வரும் ஆன்சர்? அன்கவுண்டபிள். ஆல் irrational number. ஓகே. வாட் அபவுட் 3 ஆப்ஷன்ஸ்? இது கரெக்ட். இதெல்லாம் ஏன் வராது? ஏ ஆப்ஷன் வந்து 1 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அந்த மாதிரி பண்றதுனால நமக்கு வந்து கவுண்டபிளா இருக்கிறதுக்கு பவர்ஸ். ஓகே. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2n சொல்லி கொடுத்துருக்காங்க. n இஸ் ஆல்சோ கவுண்டபிள். n பிளாங்ஸ் டு n சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம நேச்சுரல் நம்பரை நம்ம வந்து கவுண்டபிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். q அப்படின்றது வந்து ஆல்ரெடி வந்து இரேஷனல் நம்பர். ரேஷனல் ஸோ இதுவும் வந்து ரேஷனல் நம்பர். சாரி மேம். ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்சோ கவுண்டபிள். ஸோ அன்கவுண்டபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர். சூப்பர் சார். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். A set of all real number is an example for. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? ரியல் நம்பர் இஸ் அன்கவுண்டபிள் செட்டா? அன்கவுண்டபிள் செட். 11th கொஸ்டின். இண்டிகேட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பாலிடிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஸோ வந்து பாலிடிஆர்பியோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கலான்றதுக்காக ஒரு 2 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் த ஓப்பன் இன்டர்வல் 0,5 in R is countable கொடுத்திருக்காங்க. இட் இஸ் த இண்டிகேட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? மேம் ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்கவுண்டபிளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மேம். இன்னும் ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வல்ல கொடுத்தாலே அது வந்து அன்கவுண்டபிள் மேம். இன்டர்வல்னு கொடுத்தாலே அது வந்து அன்கவுண்டபிள். அது ஓப்பனா இருந்தாலும் சரி, ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டா இருந்தாலும் சரி, க்ளோஸ்டா இருந்தாலும் சரி. ஓகே சார். நெக்ஸ்ட். அதனால அது கிடையாது மேம். பி ஆப்ஷன் வந்து சான்ஸ் இருக்கு. பிகாஸ் √25 +or-5 ஸோ கவுண்டபிள் இஸ் கரெக்ட். ஓகே. ரெண்டு வேல்யூ தான் வரப்போகுது நம்மளுக்கு. ஓகே. சி வந்து தேர்ட் ஒன் ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மேம். எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம். எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம்னா வந்து R யூனியன் -∞, +∞. This is nothing but C sir.
காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரே வந்து நம்மளுக்கு அன்கவுண்டபிள் தான், அப்ப சி வந்து நிச்சயமா அன்கவுண்டபிள் தான். சரியா? ஓகே. அடுத்தது டி வந்து, ஆனா வந்து அவங்க கவுண்டபிள் எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் எஸ்சி த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டமா கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியா? த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் இஸ் கவுண்டபிள் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டி ஆப்ஷனும் சேம் தான். த எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் இஸ் ஆர் யூனியன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டியை வந்து கவுண்டபிள் அப்படின்னு கொடுத்துருந்தா இது வந்து ஃபால்ஸ். ஸோ கரெக்ட் வந்து இது. சப்போஸ் கொடுக்கலன்னா இது எல்லாமே கரெக்டா தான் வரும் இல்லையா? ஏன்னா வந்து கொஸ்டின் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரி. 12th question, which is the Archimedean property? Archimedean property, one of the important property to proving all the theorems. நிறைய தேரத்துக்கு வந்து ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இது வந்து பாலிட்டி இயர்பில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டினா இது வந்து ப்ராப்பர்ட்டி இன்னும் நான் எடுக்கல. ஸோ வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். லாஸ்ட் ஒன். If x, y in R and x is greater than 0, then there exists a positive integer n such that nx greater than y. சரியா? இது வந்து ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 13th question. Every infinite subset of a denumerable set is denumerable na countable uncountable? Teachers? Okay. Every infinite subset of a denumerable set is denumerable. சரியா? denumerable na countable. Next question. Let n be the set of all natural numbers. அப்படின்னு இருந்துச்சுன்னா n வந்து set of all natural numbers. Then இது வந்து PGTRB 16ல 4 கேட்ட கொஸ்டின். n square is countable, n square is uncountable, n square is countably finite, n square is finite. இதுக்கு என்ன சார் ஆன்சர் வரும்? இருக்கீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க சார், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? n square is n square is countable. கவுண்டபிளா? n square is countable. n square வந்து n cross n தானே? Yeah, yes ma'am. ஓகே. Thank you ma'am. Next வந்து which of the following set is uncountable? PGTRB இது 2017ல கேட்டது. எது வந்து uncountable-னு கேட்டிருக்காங்க. The collection of all sequences whose terms are the integers 0 and 1. The set of circles in the complex plane having rational radii and centers with rational coordinates. Any collection of disjoint intervals of positive length. The set of all prime numbers. So எது வந்து uncountable வரும்? மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா தெரியாதா மேம்? ஸ்கிரீன் பெருசாவா? எஸ் மேம். ஓகேவா? ஓகே மேம். Okay sir. The collection of all sequences whose terms are the integers 0 and 1 first option. இது countable வருமா uncountable வருமா சார்? Teachers, others also raise the questions or doubts you can ask him, right? நீங்களும் பேசினாதான் எனக்கு தெரியும். சரி. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி. The set of all prime numbers. இல்லைங்க சார், prime numbers வந்து கவுண்டபிள்ல வந்துடும். Ma'am, B answer ma'am. The set of circles in the complex planes having. ஆனா வந்து ரேஷனல் ரேடியைன்னு கொடுத்திருக்காங்க, ரேஷனல் கோஆர்டினேட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ரேஷனல்னா நம்மளுக்கு கவுண்டபிள் தெரியும். சோ வந்து இத கவுண்டபிள் டிக்ளேர் பண்ணிடலாமா? Yes ma'am. அப்போ அது வராது. Okay ma'am.
எனி கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் லென்த்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் லென்த்னா நம்மளுக்கு வந்து Z பிளஸ் தட் இஸ் n வந்துருமா? ஸோ அது வந்து கவுண்டபிள்ல வந்துடும். பிரைம் நம்பர்ஸ் கவுண்டபிள். இது ஆல்ரெடி நம்ம இந்த நோட்ஸ் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட நான் போட்டேன். அன்கவுண்டபிள் வரும். ஏன்னா சீக்வன்ஸ் வந்து 0,0 அப்படி எக்ஸெட்ரா 1 வந்து எந்த பிளேஸ்ல வேணாலும் நம்மளுக்கு வச்சுக்கலாம். இப்போ 1 வந்து லாஸ்ட் பிளேஸ்ல வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து 0,0,1 வந்து லாஸ்ட் பிளேஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு லாஸ்டா 0 சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளால வந்து நிறைய சீக்வன்ஸ் அன்கவுண்டபிள் சீக்வன்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் சார். இது வந்து நீங்க புக்ல பாத்தீங்கன்னா ப்ரூஃபோட கொடுத்துருப்பாங்க. நீங்க வேணா அது வேணா செக் பண்ணி பாத்துக்கங்க சப்போஸ் மனசுல பதியலன்னா. ஓகேவா? ஓகே மேம். ஆப்ஷன் ஏ வந்து அன்கவுண்டபிள்னு இருக்கும். சரி, நம்ம அந்த ரெஃபரன்ஸ் புக் போட்டிருக்கோம்ல சார், அந்த 4 புக்கே போதும். சரியா? நெக்ஸ்ட் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். இஃப் f is mapping from A to B and the range of f is uncountable. Range of f வந்து uncountable இருந்ததுன்னா domain of f வந்து uncountable இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா if B is a countable subset of the uncountable set A, then A minus B வந்து uncountable. ஒரு uncountable செட் நம்ம R எடுத்துக்கலாமா? Rல இருந்து ஒரு கவுண்டபிள் செட்டை ரிமூவ் பண்ண போறோம். Rல இருந்து ஒரு கவுண்டபிள் செட் Q, ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கவுண்டபிள். அதை ரிமூவ் பண்ணா நம்மளுக்கு ரிமைனிங் கிடைக்கிறது என்னது? Q காம்ப்ளிமெண்டா? Q காம்ப்ளிமெண்ட் வந்து அன்கவுண்டபிள் தெரியுமா நம்மளுக்கு? இந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி கூட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் மறந்துட்டோம்னா, ஏன்னா இது வந்து தியரி பேப்பர் இல்லையா டோட்டலா. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் I is, இது கவுண்டபிள் வருமா அன்கவுண்டபிள் வருமானு செக் பண்ணி சொல்லுங்க சார். கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள் ஹோம்ஒர்க் இப்பயே சொன்னாலும் சொல்லிடலாம். செட் ஆஃப் ஆல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து the set of all transcendental number is uncountable. எதெல்லாம் அல்ஜிபிக் நம்பர் இல்லையோ அதெல்லாம் வந்து டிரான்சென்டல் நம்பர், அது வந்து அன்கவுண்டபிள். ஏன்னா செட் ஆஃப் ஆல் அல்ஜிபிக் நம்பர் எல்லாம் நம்மளுக்கு என்னது? என்ன சார் படிச்சோம்? செட் ஆஃப் ஆல் அல்ஜிபிக் நம்பர். ஒன் டவுட் மேம். இப்போ அல்ஜிபிரிக் நம்பர் அப்படின்னா நீங்க √2 அப்படின்றது வந்து அல்ஜிபிரிக் நம்பர் பிகாஸ் டு மேக் an any polynomial, so x square minus 2 equal to 0, so we get the answer algebraic number. பட் நாட் அல்ஜிபிரிக் நம்பர் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் மேம் கொடுப்பீங்க? இல்ல எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ I வர மாதிரி நீங்க போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். +2 போட்டு பாருங்க சார். +2 போட்டு பாருங்க. இமேஜினரி நம்பர்ல வந்துரும்ல. அந்த மாதிரி ஒரு பாலினாமியல் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் அப்படி பண்ணும்போது என்னால வந்து ஒரு பாலினாமியலை இது பண்ண முடியாதா, மேக் பண்ண முடியாதா? x + 2 வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். ஓகே ஓகே ஓகே. வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் அது வந்து ஓகே. கேண்டர் செட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0,1 லாஸ்ட் பாயிண்ட். சரியா? அது வந்து கேண்டர் செட் தெரியுமாங்க சார் எல்லாருக்கும்? நம்ம ஆனா அதை பத்தி டீட்டெயிலா படிப்போம் வர கிளாஸ்ல. கேண்டர் செட் வந்து ஈக்குவலன்ட் டு 0,1 மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 0,1 வந்து ஆல்ரெடி அன்கவுண்டபிள் நம்ம பார்த்துருக்கோம். அதனால கேண்டர் செட் நம்மளுக்கு என்னது? அன்கவுண்டபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப ரியல் நம்பர் சிஸ்டம் R, அதோட நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் R. If x belongs to R, y belongs to R and x greater than 0, then there exists a positive integer n such that nx greater than y. இதுதான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ல பார்த்திருப்போம் இல்லையா? இது வந்து ரியல் நம்பர் சிஸ்டத்தை பத்தி போட்டிருக்கிற சில டாபிக் தியரம்ஸ் தான் இது எல்லாமே. செகண்ட் வந்து if x in R, y in R and x less than y, then there exists a p in Q such that p lies between x to y, between x and y. சரியா? நெக்ஸ்ட் வந்து Q is dense in R. டென்ஸ்லாம் இன்னும் நம்ம டாபிக் படிக்கல. ஸோ வந்து இங்க வந்துருச்சு. ஸோ அந்த சும்மா இப்போ ஆர்னா வந்து நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர் இல்லையா? அது வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். அப்ப லைன் மாதிரி இருக்கும்னா நம்மளுக்கு இங்க எல்லாமே டாட்டா. இந்த டாட் வந்து நம்மளுக்கு நெருக்கமா இருக்கும். நெருக்கமா இருக்குன்னா ஒவ்வொன்றுத்துலயும் நம்மளுக்கு கியூவும் இருக்கும், கியூ காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸும் இருக்கும். அதாவது பக்கத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு 2 ரேஷன் நம்பர் கொடுத்தா போதும்,
அதுக்கு நடுப்புற நம்மளால ஒரு ரேஷனல் நம்பரை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். அதாவது வந்து அந்த a+b/2 அந்த ஃபார்முலால போட்டு நம்ம போட்டுருவோம் இல்லையா, சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அதே கான்செப்ட் தான் சார் இங்கேயும். ஸோ வந்து நம்மளுக்கு பக்கத்துல பக்கத்துல நிறைய இருக்கும், ரேஷனலும் இரேஷனலும். லாஸ்டா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லைனாவே ஃபார்ம் ஆயிடும். அதுதான் நம்ம ஆர்னு சொல்றோம். அப்போ கியூவும் கியூ காம்ப்ளிமெண்ட் ரெண்டுமே டென்ஸ் தான் ஆர்ல. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஃபார் எவ்ரி ரியல் x greater than 0 and every integer n greater than 0, there is one and only one positive real y such that y power n equal to x. இதுவும் வந்து தியரம் தான். நெக்ஸ்ட் வந்து the binary expansion for a real number x. The binary expansion for real number x uses only the digit வந்து 0 and 1. பைனரி எக்ஸ்பென்ஷன்னா தெரியும் இல்லையா, 0வையும் 1ஐயும் நம்ம யூஸ் பண்ணி சொல்றது. நெக்ஸ்ட் வந்து இது ஜஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the set 0,1. அதை எப்படி எழுதலாம்னா x such that set of all x such that 0 less than or equal to x less than or equal to 1. சில நேரத்தில் நம்மளுக்கு 0,1 is uncountable கொடுக்காம இப்படி கொடுத்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து r is uncountable, that is real number. லாஸ்ட் பாயிண்ட் வந்து the Cantor set k is the set of all numbers x in 0,1 which have a ternary expansion. இது வந்து கேண்டர் டயகனலைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரூஃப் இருக்கும். அதுல வந்து இந்த டிஜிட் 1 மட்டும் இருக்காது. சரியா? இது வந்து கேண்டர் செட். கேண்டர் செட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அன்கவுண்டபிள் பார்த்திருக்கோம். அதாவது கே வந்து அன்கவுண்டபிள். சில புக்ல வந்து சீனும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகேவா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இல்ல எக்ஸாம பத்தி? வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Is there any questions about subject or exams? Teachers? டீச்சர்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நடத்தினதுல டாபிக்ல இருந்து அது ரிலேட்டடா ஆத்தர்ஸ் எனி ஐடியா யூ கேன் ஆஸ்க். whether you understood or not, புரிஞ்சுதா இல்ல மெதுவா கிளாஸ் கொண்டு போகணுமா, ஸ்பீடா இருந்தா ஜஸ்ட் சே சம்திங் சஜஷன் சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் கரெக்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே மேம், புரிஞ்சதுங்க மேம். ஓகேங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா எனக்கு அப்பதானே தெரியும். மேம் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம் மேம். ஓகே ஓகே மேம், வெல்கம். ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகே சூப்பர் மேம், தேங்க் யூ மேம். ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடா கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு மெசேஜ் வந்திருக்கு மேம், கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே ஓகே. அது போக தமிழும் யூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. தமிழ் எப்படி? நான் தமிழ் தான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா வந்து சப்ஜெக்ட் நம்ம இங்கிலீஷ்ல தானே படிச்சிருக்கோம். ஓகே ஓகே, ரைட் ரைட். சரி, கொஞ்சம் அங்க 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணினாங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. Thank you so much for everyone for attending the class. Okay, shall we wind up? Okay, thank you teachers. Sir, பேசுறீங்களா சார்? சார்? Sir, busy with some other work, I think so. Okay ma'am, we will wind up. Thank you.
சார் சிலபஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா குரூப்ல நான் ஷேர் பண்ணி விட்டுறோம், ரைட்டா? தேங்க்யூ. Teachers, class is over. Please leave the class.
போஸ்ட் டே கேட்டாங்க பாய்ஸ் 9 மட்டும் சொன்னாங்க.
அது சரி கரெக்ட்